வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது யூனிட் 4 மதர் நேச்சர். இந்த யூனிட்ல பார்க்கக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து 4.2 ஹிடன் பியூட்டிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் அடங்கியுள்ள, அதாவது மறைந்துள்ள அழகுகள், என்னெல்லாம் இடங்கள், அந்த தகவல்கள்லாம் நம்ம படிச்சு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போறோம். கடைசியில இங்க கொடுக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபார்மேட்ல காட்டுவேன். ஸோ தட் இட் வில் பி லைக் அ வர்ச்சுவல் ட்ரிப் டு தோஸ் பிளேசஸ். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்த மாதிரியே ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். We'll start reading this Hidden Beauties in India, Activity 4.2. India, the largest country in South Asian region, is well known for its diversity in cultures, great personalities such as Mahatma Gandhi and Rabindranath Tagore, and for places like Agra and Himalayas. இந்திய நாடு மிகப்பெரிய நாடு, அதுவும் சவுத் ஏசியன் ரீஜன்ல. அது எதுக்கு பிரசித்தி பெற்றது அப்படின்னா, வெவ்வேறு கலாச்சாரங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்கள், பிரசித்தமான நபர்கள், கிரேட் பர்சனாலிட்டிஸ் such as மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் டாகோர். இந்த கிரேட் பர்சனாலிட்டிஸ் மட்டும் இந்த நாடானது பிரசித்தப்படல. நிறைய இடங்கள், ஆக்ரா, ஹிமாலயா, இந்த ஹிமாலய மலைகள், இதெல்லாமே ரொம்ப பிரசித்தப்பட்டது இந்த நாட்டில். It is less known fact that this subcontinent is also rich with number of places with enchanting scenic beauty that attracts both local and foreign tourists. இந்த நாட்டுல பார்த்தோம்னா கலாச்சாரங்கள், வெவ்வேறு நபர்கள், பிரசித்தப்பட்ட நபர்கள், இடங்கள், அது மட்டும் அழக சேர்க்கல. அதுல அடங்கியுள்ள இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பலவேறு இடங்கள் இந்த நாட்டுல அமைஞ்சிருக்கு. அந்த இடங்கள் வந்து அந்த நாட்டுல வசிக்கக்கூடிய மக்களை மட்டும் கவனத்தை ஈர்க்கல, வெளிநாட்டு மக்களுடைய கவனத்தை கூட ஈர்க்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு இயற்கையினுடைய அழகு அமைந்துள்ள நாடாகவும் அது காணப்படுகிறது. நோக்கிலக்கை ஃபால்ஸ், ஜம்ப் ஆஃப் கீழக்கை in the local language. The நோக்கிலக்கை ஃபால்ஸ்ங்கிறது ஒரு நீர் அருவி. அதை வந்து அந்த ஊரு பாஷையில எப்படி அழைப்பாங்கன்னா ஜம்ப் ஆஃப் கீழக்கை இன் சிராபுஞ்சி. அது எங்க இருக்குன்னா சிராபுஞ்சி. அந்த ஊர்லதான் வந்து அதிகனமான மழை பெய்யுங்கிறது ஒரு fact. In Cherrapunji is one such place hidden within the dense forest in East Khasi Mountains in the state of Meghalaya. மேகாலயா மாநிலத்துல ஈஸ்ட் காசி மலை அடிவாரத்துல சிராபுஞ்சில தான் அடங்கியிருக்கு இந்த நோக்கிலக்கை நீர் அருவிங்கிறது. செராபுஞ்சி is one of the wettest area in the world. எப்போதுமே மழை பெய்துட்டே இருக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுகிறது. இட் இஸ் த வெட்டஸ்ட் ஏரியாஸ். வெட்டஸ்ட் ஏரியாஸ்னா என்ன அர்த்தம்? ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஏன் ஈரப்பதம் அதிகமா இருக்கு? எப்போதும் மழை பெஞ்சுட்டே இருக்கு, அதனாலதான் அந்த வெட்டஸ்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. வித் அன் ஆனுவல் ரெயின்ஃபால் அபவுட் 1176 சென்டிமீட்டர். ஆண்டு மழை நம்ம பார்த்தோம்னா 1176 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யுமா இந்த ஊர்ல. திஸ் இஸ் தி டாலஸ்ட் பிளஞ்ச் வாட்டர் ஃபால். அப்படியே ஒசரத்திலேந்து நீர் அருவி. நம்மளாம் நீர் அருவிகள் நிறைய பார்த்திருப்போம், வாட்டர் ஃபால்ஸ். ஆனா அந்த அளவுக்கு உயரமா இருக்காது. இது வந்து உலகத்திலேயே டாலஸ்ட், உயரமான நீர் அருவியாக சொல்லப்படுது. அண்ட் இட் இஸ் fed by the water collected in the plateau above. The pool below has unusually greenish water which makes it more attractive. அங்க கீழே இந்த நீரானது நீர் அருவியிலேருந்து விழுறது இல்லையா, அது கீழே போய் சேகரிக்கக்கூடிய இடமானது ரொம்ப பச்சை பசேன பசுமையாக இருக்கு. அது நிறைய மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது. இட் மேக்ஸ் இட் மோர் அட்ராக்டிவ். Matharan forest on the forehead of mountains, hill station
இஸ் அனதர் ஃபேவரட் அமங்ஸ் டூரிஸ்ட். இப்ப முதல்ல நம்ம பார்த்த இடம் வந்து நொக்கிலக்கை ஃபால்ஸ். இத வந்து எப்படி கூப்பிடப்படுறது? ஜம்ப் ஆஃப் கீழக்காய் இன் சிராபுஞ்சி, where it is located in Meghalaya state. மேகாலயா ஸ்டேட்ல அமைந்துள்ளது இந்த இடம் நோக்கிலக்கை ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்த வந்து அதிகமான மழை பெய்யக்கூடிய இடமா கருதப்படுது. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1176 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யுமா இந்த இடத்துல. இட் இஸ் ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் பிளஞ்ச் ஆஃப் வாட்டர் ஃபால் இன் இந்தியா. இந்திய நாட்டிலேயே மிகப்பெரிய, அதாவது மிக உயரமான நீர் அருவியாக இத சொல்லப்படுது. இந்த நீரானது கீழே விழுறது இல்லையா, அந்த இடம் வந்து அவ்வளவு பச்சை பசேன்னு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு அது ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு. So we'll watch this place, how it looks. Shall we look into this நோக்கிலக்கை ஃபால்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா? வீடியோ ரெக்கார்டிங் வந்து 1 or 2 minutes பாஸ் பண்ணிக்கலாம். So I hope everyone had seen this நோக்கிலக்கை ஃபால்ஸ், ஜம்ப் ஆஃப் கீழக்காய். இந்த நீர் அருவியை வந்து பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வர்ச்சுவல் ட்ரூ அப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளவு உயரமா இருக்கு இல்லையா? சாதாரணமான ஒரு நீர்வீழ்ச்சியை பார்த்திருப்போம். இந்த அளவுக்கு உயரத்துல இருந்து நீர் விழற மாதிரி நம்ம பார்த்திருக்க முடியாது. அதனாலதான் இது மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸ், டாலஸ்ட் பிளஞ்ச் வாட்டர் ஃபால் இன் இந்தியான்னு சொல்லப்படுறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மத்தேரன். மத்தேரன் ஃபாரஸ்ட் ஆன் தி ஃபோர் ஹெட் ஆஃப் மவுண்டன்ஸ். மலை மேல் பகுதியில் அந்த காடானது அமைந்துள்ளது. மத்தீரன், it is the forest on the forehead of mountains. Hill station, it is another favorite among tourists. சுற்றுலா பயணிகளுக்கு மிக பிடித்தமான ஒரு சுற்றுலா ஸ்தலமாக இது காணப்படுகிறது. It is located in close proximity to Mumbai. ரொம்ப கிட்டக, பாம்பேல இருந்து ரொம்ப கிட்டக இருக்கிறதா சொல்லப்படுது. க்ளோஸ் ப்ராக்சிமிட்டினா ரொம்ப கிட்டக இருக்கு. மும்பை மாநகரத்திலிருந்து ரொம்ப கிட்டக இந்த இடமானது அமைந்திருக்கு. The busiest city in the state of Maharashtra. எப்போதுமே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா பார்க்கப்படுது மகாராஷ்டிரா. அதுலயும் இந்த மும்பைங்கிற நகரம் ரொம்ப பரபரப்பாகவும் சொல்லப்படுறது. ஏன்னா மக்கள் எப்போதும் ஓடினே இருக்காங்க, ஏதாவது ஒரு வேலையில ஆக்குபைடா இருக்காங்க. அந்த ஊர் வந்து எப்போதும் முழிச்சுட்டே இருக்கு. It is always active and people are moving here and there. They are always active. It is 2625 feet above sea level. கடல்ல இருந்து எந்த அளவுக்கு மேல இருக்குன்னா இந்த மலையானது 2625 அடிக்கு மேல அமைந்திருக்கான். And it is declared an eco-sensitive region by Indian government. Roads in this area are made of lead laterite earth, and you can see well preserved old British style buildings. ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்தின் பொழுது இருந்த கட்டடங்கள் இப்பொழுதும் இங்கு பராமரிக்கப்படுகிறது. There are several lookout points in Mathiran such as, சில பல இடங்கள் இருக்கு அங்க இருந்துட்டு பார்க்க வேண்டியது. ஒண்ணு வந்து பனரோமா பாயிண்ட், which gives 360-degree view of the surrounding area. 360 டிகிரி, அதாவது ஒரு மொத்த வியூமே அந்த இடத்துல இருந்து நம்மளால பார்க்க முடியுது. 360-degree view of the surrounding area. So this is about Mathiran, which is also called as forest on the forehead of mountains. எங்க அமைஞ்சிருக்கு? மகாராஷ்டிரா மாநிலத்துல மும்பையில இருந்து ரொம்ப கிட்டக இந்த இடத்தை நம்மளால பார்க்க முடியுது. It is considered to be the busiest city. எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இத காணப்படுகிறது. இது மும்பை.
இந்த இடம் எவ்வளவு தூரத்துக்கு உயரத்துல இருக்கு கடல் அளவுல இருந்து பார்த்தோம்னா 2625 ஃபீட் அடி above sea level, and it is called as eco-sensitive environment. It is considered as eco-sensitive region by government. Just a moment. ஈகோ சென்சிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட் வந்து they need to give more concentration for its preservation. அந்த காடுகளை பராமரிக்கிறதுக்கான முயற்சிகள் அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா இங்க நிறைய இயற்கை அழகும் சரி, அதுல இருக்கக்கூடிய காடுகள் மலைகள் ரொம்ப விலை மதிப்பு உள்ள விலை அதிகமாக கருதப்படுகிற இந்த மினரல்ஸ் இதெல்லாமே இருக்கும். So it is considered to be it is having incomparable values which requires special attention for their conservation. அதனாலதான் அத ஈகோ சென்சிட்டிவ் ரீஜன் அப்படின்னு இந்திய கவர்மெண்டால சொல்லப்பட்டிருக்கு. So roads in this area are made of red laterite earth. இந்த பகுதியில இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாமே ரெட் லேட்டரைட் எர்த்தால செய்யப்பட்டிருக்கு. It is rich in iron. இந்த ரெட் லேட்டரைட்ல என்ன விசேஷம்னா, இது வந்து இரும்பு சத்தும் அயன் சத்தும் அலுமினியம் சத்தும் அதிகமாக இதுல நம்மளால காண முடியும். And it is considered to be formed in hot and wet tropical areas. So என்ன இடங்கள்லாம் இந்த இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னா, பனோரமா பாயிண்ட் அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா 360 டிகிரி வியூ சுத்தியூர இருக்கிற இடத்துடைய அந்த அழகையே நம்மளால பார்க்க முடியும். We'll have a look into this Mathiran forest of forehead of mountains. Recording 1 or 2 minutes pause பண்ணிக்கலாம். I hope everyone had seen this Mathiran forest on the forehead of the mountains. We'll move on to next scenic beauty. This is located in India. So this one is located with a close proximity to Mumbai. முதலாவதாக நம்ம எந்த இடத்தை பார்த்தோம்? நோக்கிலக்கை ஃபால்ஸ். So it is in Meghalaya. Bellam Caves in Andhra Pradesh is another site with major tourist attraction. வெல்லம் குகைகள் இது எங்க அமைந்திருக்குன்னா ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாக சொல்லப்படுறது. With an approximate length about 3.5 kilometer, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு உடைய ஒரு குகையாக இது இருக்கு. இட் இஸ் தி லாங்கெஸ்ட் அண்ட் தி லார்ஜஸ்ட் கேவ் இன் இந்தியா. இருக்கிறதுலயே ரொம்ப நீளமான மற்றும் பெரிதான குகைகளாக இத சொல்லப்படுறது இந்திய நாட்டுல. இட் இஸ் மேட் ஆஃப் பிளாக் லைம்ஸ்டோன் அண்ட் ஃபார்ம் பை கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தொடர் நீர் எங்க நீரு? இட் இஸ் இன் தி constant flow of underground water. There are also deposits of quartz. They are well known for stalactite and stalagmite formulations. There are long passages, spacious chambers, freshwater pools and symphons. The deepest point is 150 feet from the entrance level.
இருக்கிறதுலயே ரொம்ப ஆழமான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 150 அடி இருக்காம். இந்த நுழைவாயில இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 150 அடி இருக்கு. அத வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா பட்டாலங்கா, பட்டால கங்கா. இட் இஸ் பாத்தாள கங்கான்னு அதை சொல்லுவாங்க. which means the river in the underworld. பாதாளத்துல இருக்கக்கூடிய ஒரு நீராக, நதியாக சொல்லப்படுறது. So Bellam Caves is the third one, which is considered as tourist attraction in India. It is the largest and longest cave in India. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிதான நீளமான குகையாக சொல்லப்படுறது இந்திய நாட்டுல. அந்த நுழைவாயில இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 150 அடி ஆழத்துல இந்த குகையானது இருக்கு. இத வந்து பாதாள கங்கா அப்படின்னு கூப்பிடப்படுறது, which means the river in the underworld. This is the third one that we had seen. One moment. பாதாளத்துல நதியானது இங்கு இருக்கு. அதனாலதான் இதுக்கான பேர் பாதாள கங்கான்னு சொல்லப்படுறது. Shall we have a look into this Bellam caves as well? Then we'll move on to the answering the question. Complete the grid. இடம், அந்த இடத்துக்கான அர்த்தம், எங்கு அமைந்துள்ளது, என்னெல்லாம் இடங்கள் இங்க முக்கியமாக சொல்லப்படுகிறது, காண வேண்டிய இடங்களாக எது சொல்லப்படுகிறது. மெயின் அட்ராக்ஷன், மெயின் அட்ராக்ஷன்னா கவனத்தை ஈர்க்கக்கூடிய இடங்கள், இந்த இடத்துல என்னெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு நம்ம இந்த டேபிள்ல ஃபில் இன் பண்ணணும். So before that we'll have a look into this Bellam caves as well. Two minutes recording pause பண்ணிக்கலாம். We will look into the answers for the question that is asked in this unit 4.2a. Complete the grid. மேம் ஸ்கிரீன் தெரியல. அந்த ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர். Complete the grid. Name, meaning, location, main attractions. I write it on the board for you. You can make a note of it. இத பார்த்த 3 இடங்களை பேஸ் பண்ணி ஒரு கிரிட் ஃபார்மேட்ல எழுத போறோம். Attractions. Name, meaning, location, main attractions. So 3 places have been mentioned. Mukkilappai Falls.
is also called by name jump off Ki Lagai in the local language. It is called so because of it. It is the tallest plunge of waterfall. Where is it located? It is in Cherrapunji. Meghalaya. மாநிலம் பார்த்துட்டு மேகாலயா ஸ்டேட்ல இருக்கு. மெயின் அட்ராக்ஷன் இந்த இடத்துல என்ன கவனத்தை ஈர்க்கிற மாதிரி விஷயமா பார்க்கப்படுது? இந்த பூல், இந்த நீரானது இந்த அடியில் விழும் பொழுது பச்சை பசேர் என்று காணப்படுகிறது. இட் அட்ராக்ட்ஸ் தி டூரிஸ்ட் அப்படிதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. The pool below has unusual பொதுவாக காணப்படாத அளவிற்கு பச்சை நிறத்தில் நீராக தெரிகிறது. கிரீனிஷ் வாட்டர். இதுதான் இந்திய நாட்டிலேயே மிக நீளமான நீரருவியாக சொல்லப்படுது. உயரத்திலிருந்து விடக்கூடிய நீரருவியாக சொல்லப்படுது. இட் இஸ் தி tallest plunge waterfall in India. இந்த இடங்களை நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம இந்த இடங்களை நம்ம பார்க்கவும் செஞ்சிருக்கோம். உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிடும். இந்த நீர் அருவி ரொம்ப நீளமா உயரமா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்து புரிஞ்சிருந்திருக்கோம். I hope it was quite interesting for you to relate the scenic attractions that we have read. படித்த இடங்களை நாம் கண்ணால் பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் நன்றாக புரியும் இல்லையா? So that is the reason I shared the video of those places. இந்த முதல் இடத்தை நீங்க எழுதிக்கலாம். I move on to next one in a minute. உங்களிடம் நான் காத்திருக்கிறேன். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். பிறகு நான் இரண்டாவது இடத்தை பற்றி சொல்கிறேன். நாம் பார்க்க இருந்தது பார்த்த இடம் மதிரன் ஹில் ரீஜன். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கா? அந்த காடானது மலை மேல் பகுதியில் அமைந்துள்ளது. அதனால்தான் இந்த இடத்திற்கு பேர் மதிரன் ஹில் ஸ்டேஷன். Waiting for you to make note of this answer. The first scenic attraction. இரண்டாவதாக நாம் பார்த்த இடம் மதிரன் ஹில் ஸ்டேஷன். I am erasing the board, thinking that you have written. எழுதிட்டீங்கன்னா என்ன இடம், அந்த இடத்துக்கான அர்த்தம் என்ன, எங்க அமைஞ்சிருக்கு, அந்த இடத்துல என்னெல்லாம் அவசியமாக பார்க்க வேண்டிய இடங்களாக இருக்கு, கண் கவரும் இடங்களாக என்ன சொல்லப்படுகிறது. ஃபோர் ஹெட்னா என்ன அர்த்தம்? நெற்றின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நெத்தி, முகத்துல நெற்றி, நெற்றி பொட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஃபோர் ஹெட். ஃபாரஸ்ட் ஆன் தி forehead
forehead of mountains. It is located in Mumbai. Where is Mumbai? It is in Maharashtra state. In the state of Maharashtra. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை நகரானது இருக்கிறது. In the state. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஆனது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பேராகிராஃப் அளவில் ஒரு தகவலானது கொடுக்கும் வரும் பொழுது என்ன படிக்கிறோம், அதில் என்ன விசேஷமாக இருக்கிறது, எந்த இடத்தில் அமைந்துள்ளது, இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிறதா? Are we able to identify all these four things? That is the reason a grid has been given. So what are the main attractions? Roads. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சாலை, அந்த roads in this area are made up of there are several lookout points in this area. Panorama point. Can make note of this itself. Panorama point. That gives -360° view of surrounding area. சுற்றியுள்ள இடங்கள் உடைய 360° கோணத்தில் கூட நம்மளால் அந்த இடத்தை பார்க்க முடிகிறது. Surrounding areas. So the second place, that is Mathiran Hill Station, which is located in Mumbai, in the state of Maharashtra. Panorama point is the main tourist attraction. Another one is roads are made up of laterite earth. மூன்றாவதாக நாம் பார்த்த இடம் வெல்லம் கிளேவ்ஸ். Bellum, Bellam Caves. Meaning as it is not given. Is located in Andhra Pradesh. Andhra Pradesh மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்த வெல்லம் என்னக்கூடிய குகைகள். Andhra Pradesh. What are the main attractions? It is the longest and largest, இருக்கிறதே நீளமான மற்றும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய குகையாக சொல்லப்படுகிறது. Largest and longest cave in India.
is made up of black limestone. Black limestone இந்த இடமானது செய்யப்பட்டுள்ளது. ரொம்ப ஆழமான இடம்னு பார்த்தா 150 அடி அளவுல ஆழத்துல பாத்தாள கங்கா அப்படிங்கிற இது பார்க்க முடியுது. It is the deepest point. It is 150 feet from entrance level. It is called as Patala Ganga. It is Patala Ganga. In today's session, we had seen in Unit 4 Mother Nature, Activity 4.2a, that talks about main scenic attraction. இயற்கை அழகுடன் நிறைந்துள்ள 3 இடங்களை நாம் இன்னைக்கு பார்த்தோம். ஒன்று வந்து நொக்கிலக்கை ஃபால்ஸ், மத்திரன் ஃபாரஸ்ட், மூன்றாவது பெல்லம் கேவ்ஸ். இந்த 3 இடங்களை நாம் படித்து மட்டும் புரிந்து கொள்ளாமல் அந்த இடங்களை நாம் பார்த்தோம் செய்திருக்கிறோம். So any doubts to anyone regarding this activity, please ask me. Okay. Meaning that it's understood by everyone. I'll end my session here. Thank you, friends. Nandri, vanakkam.